ஹைஸ் வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங், அதாவது இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன். நேற்று எடுத்ததை இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் உண்மையாலுமே ஹில் ஸ்டேஷனில் போய் பார்த்தா கூட இப்போ ஒரு சன்ரைஸ் கிடைக்குமான்னு தெரில. மே மாதம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் தான், இல்லை மே மாதம் மட்டும்தான் இப்படி வருதா இல்லை நிறையா டைம் இப்படி வருதான்னு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சும்மாவும் சொல்லப்போனால் ஒரு பீச் சைடு ஒரு ஹில் ஸ்டேஷன் சைடு பார்க்குற மாதிரி அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. மறுபடியுமே அந்த சண்டேஸ் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை, அந்த வீடியோ தான் ஃபுல்லாக நேற்று ஷூட் பண்ணேன். அதே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி கேமரா ஃபுல்லாக ஜூம் எடுத்து சன்ரைஸ் இப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே சூரியன் தெரியல. அங்கே தெரியுது ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த நடுவில் இருக்கிறது கிராமத்து தெருவிளக்கு. அது இன்னும் சூரியன் முளைக்கல. சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வியூலாம். அம்மா எத்தனை மணிக்கு இருந்துச்சா? 5 மணிக்கா? நேரம் பேர் சூரியன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மடி போடா, எந்தரா போகலாம்? அடே எந்தரா அப்படியே மோடி மடி ஸ்கூல் போனோம். மோடி ராஜன் மோடி எந்தரா போகலாம்? எந்தரா கீழே போகலாம்டா. என்னது? அட போடா. அட எந்திரிச்சு ஒரு நிமிஷம் பாரா, சூரியன் பாரா, சன்ரைஸ்லாம் மடி இந்த மாதிரி உனக்கு கிடைக்காதுடா. எந்தரா நீயே போகல. என்ன சொக்காய் போட்டுருந்தேன், டவுசர் போட்டுக்கல. அப்புறம் என்ன மேகம் பேர் எவ்வளோ செம்மையாகுது. நானும் இப்படிலாம் பார்த்ததே இல்லைடா. இன்றைக்கி தான் காலங்காத்தால் நேரம் வந்துருச்சு. சும்மா செம்மையாகுது. இல்லை சூரியன் தான் எந்த சைடு வரும்னே தெரில. இன்னும் தைப்பொங்கல் அப்போலாம் சூரியனே சீக்கிரம் வராது. ஆமாம் தான், தைப்பொங்கல் அப்போ தாத்தா பொங்க வச்சு கோழி சவலை இருப்போம் தெரியுமா? சூரியன் பாரு, சூரியன் வந்துச்சாம்பாங்க, கடைசி வரைக்கும் சூரியனே வராது. இங்க பாரு, ரோஸ் கலர் இருக்குது இந்த சைடு கீழே. சூப்பரா இருக்குதா? கீரை பாரு மௌலி, வேற லெவலுக்கு தென்னை மரம் எல்லாம். அப்பா அந்த கிரீன்லேண்டா இந்த நார்தன் சைடு ஏதோ நார்தன் லைட்ஸ்ன்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல, பச்சை கலரில் வானம் வரும். செம்மையா இதில் மேலும் வேற லெவலில் இருக்குது. சாமி மறுபடி உண்மையுமே ஏதோ செம்மடா. ரோஸு பச்சை, இந்த பச்சை கலர்லேயும் இங்கே பாரு, இந்த சைடு இங்கே பாரு, தென்னை மரத்து நடுவில் பாரு, தெரியுதா? க்ரீன் கலரில் க்ரீன் லைட் க்ரீன் தெரியுதா? லைட் க்ரீனா மஞ்சையா? க்ரீன் தான். டே வேற லெவல்டா. டே இப்போ நீ வெண்ணங்காய் இருக்கணும்பா. நான் அடி கொட்டி போய் நீ போ. இப்போ காய் கேட்குதா இல்லையா? நான் கடைக்கு போகணுமையா, குழம்புக்கு எண்ணெய் போய் வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன நீ சின்ன குண்டா வச்சுட்டு அடுப்பில்?
இப்போ வானத்தை பார்ப்ப எவ்வளோ அழகாகுது. மழை இருந்தால் மழை வருது. ஒரு வாரமாக இப்படியே தான் இருக்குது. மழை வரல, ஒன்றும் வரல. பழுதை எடுக்கிறது போடுறோமா, இதே வேலையாக தான் நமக்கு. சில மாதிரி சின்ன சின்ன மஞ்சள்லாம் ஊனணும். சரி பார் சரி, என்னன்றா மஞ்சளாக ஊடுற? மஞ்சள் ஊன்றியா? தாத்தா வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா வந்து மஞ்சள் ஊன்றா அப்படின்னு சொன்னார். சரி தாத்தா, நான் மஞ்சள்லாம் ஊனல, சின்ன வேலை தான் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ வாய்க்கால் சைடில், அதாவது குட்டி குட்டி மஞ்சள்லாம் வந்து வாய்க்கால் ஊனி விடு. பெரிய மஞ்சள்லாம் ஒன்றா வந்து தண்ணி அடிச்சுட்டு போனால் அந்த மஞ்சள் வந்து முளைச்சாலும் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ சின்ன சின்ன மஞ்சள்லாம் வாய்க்கால் சைடில் ஊனிவிடு. அது வந்து அது முளைச்சி வந்து அது கொஞ்சம் பெருசாகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி தாத்தான்னு சொல்லிட்டு மஞ்சள் ஊன வந்திருக்கிறேன். நானே இங்கே பிசு ஊன்றோம். சார் ஏய், பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் வந்து குட்டி மஞ்சளும் எங்கள் பிசு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த மஞ்சளை வந்து ஊனணும். இப்போ பா இறங்க கீழே. வச்சு நம்ம குத்திவிட்டாவே போதுன்னு நினைக்கிறேன். இது நெட்டு வாய்க்கால் ஃபுல்லாக ஊனிடணும். ஊனி விட்டு வீட்டுக்கு போகலாம். ஆக்சுவலி இப்போ நான் வந்து மஞ்சள் ஊனிட்டு இருக்கேன். அதாவது முன்ன சொன்னேன்ல, நீங்கள் பூனை வந்து மஞ்சள் ஊனோடனே முன்னாடி பின்னாடி எப்படி ஓடி விளையாண்டு ஜாலியாக விளையாண்டுங்க பாருங்களேன். குட்டி பூனை தான் அது. விளையாடுறது பார்க்க ரொம்ப நமக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏய் விசே வா, விசே வா, கம்முன்று. ஏய் மழை வந்துச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். கம்மு போடா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பனைமரத்துக்கு நடுவில் வந்து நெருப்பெறி தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது வந்து எதுக்கு எரிவிட்றாங்கன்னா, இந்த காட்டை சுற்றி முளைச்சிருக்க செடி, வேப்பஞ்செடி, இந்த பாலமரம், அந்த மாதிரி நிறையா செடி மரம் வகையெல்லாம் வந்து நிறையா அந்த காட்டு வரப்பில் வந்து முளைச்சிருக்கும். அதெல்லாம் வந்து வெட்டி போட்டு எரி விட்ருவாங்க. ஏன்னா இந்த பெருக்காய் எலியெல்லாம் வந்து நம்ம போட்ட களைக்கொட்டை வந்து அது வந்து மகசூல் வரும்போது வந்து அந்த களைக்காயெல்லாம் சாப்பிட்டு களைக்காயெல்லாம் வந்து சேதப்படுத்திங்கிறனால காட்டை சுற்றி இருக்க புதையா இருக்கிறதெல்லாம் வெட்டி இப்போ எரி விட்ருவாங்க. அதாவது இப்போ மே மாதம் இந்த சீசன் ஏறி விட்டாங்க. மழை பெஞ்ச உடனே கலக்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலி இது வந்து தண்ணி கட்டாமல் காடு. அதாவது மழை பெஞ்சால் மட்டும்தான் அந்த காட்டில் வந்து விவசாயம் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ புகை போகுதுன்னு. அது வந்து எல்லாம் நம்ம போட்ட வெள்ளாமை வந்து ப்ராப்பராக எடுக்கணும்னா நம்ம காட்டை சுற்றி எல்லாம் சுத்தம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து நிறையா பூச்சி, விலங்குன்னு சொல்ல முடியாது, பெருக்கான், எலி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா சேதப்படுத்தின்னு வச்சுக்கோங்களேன். மயில் கோர்றது உங்களுக்கு கேட்குதா? கைஸ் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு 6 மணிக்கு குளிச்சுட்டு தூங்கி வச்சு, 6 மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு தாவப்பட்டு ஒரு பாடி விடலாம், கொஞ்சம் பேசிட்டு அப்படியே தூங்கி வச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ்லாம் மோஸ்ட்டாக வந்து நான் வந்து இன்றைக்கான வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். அதாவது நேற்று எடுத்த வீடியோ வந்து இன்றைக்கி மார்னிங் காலையில் அப்லோட் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வந்து இன்னும் டைமிங், அதாவது இந்த டைமுக்கு தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நானும் என்ன பண்ணலை. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த டைமுக்கு இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ போடுவேன். ஆக்சுவலி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண முடியும் நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டிஸாட்டிஸ்ஃபை, அதாவது உங்களை வீடியோ எப்படி இருக்கலாம், குவாலிட்டி இருக்கலாம், அதாவது மியூசிக் அங்கங்கே ஆட் பண்ணலாம், வீடியோ இன்னும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய வீடியோ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா உங்களோட அதை பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் கண்டிப்பாக என்னாலையும் வீடியோஸ் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம், அதாவது புது வியூவர்ஸ் நிறைய பேர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய வியூவர்ஸ்லாம் வந்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்புகிறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.